முதலாவது ஒரு மனிதனுக்கு எதை வச்சாரு? சமாதானத்தை வைத்தார். அப்ப பிதாவாகிய தெய்வம் எதை வச்சாரு? என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25 பாருங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25 சீக்கிரம் பாருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட. இயேசு சொன்னாரு, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். பிதாவாகிய தெய்வம் சொல்றாரு, சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, இயேசு நாமத்தினால. இயேசு நாமத்தினால. ஆண்டவரே, என்னுடைய தொழில்ல, என் குடும்பத்துல, சொல்லுங்க, வேலையில, இயேசு நாமத்தினால எனக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, இயேசு நாமத்தினால. சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால என் குடும்பத்துக்குள்ள, சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. என் வேலையில தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, இயேசு நாமத்தினால. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, இயேசு நாமத்தினால. என் பக்கத்து வீட்டுல, என் எதிர் வீட்டுல எனக்கு முன்னையும் எனக்கு பின்னையும் இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே சமாதானத்தை தருவீராக. சொல்லுங்க, இயேசு நாமத்தினால. என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதியும். சமாதானத்தை கெடுக்கிற அசுத்த ஆவிகள் இயேசு நாமத்தினால என்னை விட்டு நீங்குவதாக. இயேசு நாமத்தில் இயேசு சமாதானத்தை வைத்துக் கொள்கிறார். பிதாவாகிய தெய்வம் சமாதானத்தை வைத்திருக்கிறார். சமாதானம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படி நிறைவேற்றணும். சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கட்டளையிடுகிறார். இப்ப கட்டளை இடுகிறவர் உங்களை பார்த்து சொல்றாரு. சங்கீதம் 29 11 பாஸ்டர் சத்தமா ஜனத்திற்கு சமாதானம் வீட்டுக்குள்ள இருந்தாதான் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். சத்தமா சொல்லுங்க. சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பலன் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பலன் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள பலன் உண்டாகும். அப்ப சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜோமானது என்னது? கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்னது? பலன் பலன் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். சொல்லுங்க. சமாதானமா இருந்தாலும் பலனோடு இருக்க முடியும். சமாதானம் இல்லைன்னா என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. இந்த எப்படி சொல்லுவோம்? கோழி பார்த்து சொல்லுவோம், நோய்தான் கோழி அப்படின்னு சொல்லுவோம். கோழி பார்த்து சொல்லுவோம், நோய்தான் கோழி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன கவனிக்கணும்? நம்ம நோய்தான் கோழியா இருக்கக்கூடாது. சிலருக்கு என்ன தெரியுமா? எங்க போனாலும் கேட்பாங்க, கப்பலா வந்துருச்சு. என்னது கப்பலா? எங்க எங்க வயசான பாடல்கள் கேட்கிறது கப்பலா வந்துச்சு. கவனிக்கணும். இயேசு சாமி சமாதானத்தை கொடுக்கிறாரு. பிதாவாகிய தெய்வம் சமாதானத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன பண்றாரு?
பலனை கொடுத்தார். அந்த வசனத்தை பின்பற்றி சொல்றது வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் அருளி அவர்களை கை வச்சு சொல்லுங்க, என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தாங்க சொல்லுங்க. நாமத்தினால என் குடும்பத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் இயேசு ரத்தத்தினால உண்டாவதாக. இயேசு நாமத்தினால சொல்லுங்க, இயேசு நாமத்தினால என் குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் இயேசு நாமத்தினால எங்களுக்குள்ள பலனை கட்டளிடும், ஆரோக்கியத்தை கட்டளிடும், சுகத்தை கட்டளிடும். இயேசு நாமத்தினால செல்வாக்கை கட்டளையிடும். இயேசு நாமத்தினால கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிங்க. சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிங்க. சமாதானம் அருளி என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சமாதானம் அருளி என் வேலைய ஆசீர்வதிங்க. சமாதானம் அருளி எனக்கு நீடிய வாழ கட்டளையிடுங்க. சமாதானம் அருளி பண செல்வாக்கு எனக்கு உண்டாக செய்யுங்க. இன்னொரு வாசகம் சங்கீதம் 147:13 பாருங்க. 147:13 147:13 பாருங்க. ஆண்டவர் காண்பிக்கிற வசனத்தை அப்படியே அவர் உன் வாசல்களை தாழ்பார்களை நலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை என்ன பண்றாரு? பாருங்க, நம்முடைய எல்லைக்குள்ள என்ன தேவை? சமாதானம் தேவை. என்ன தேவை? எல்லைக்குள்ள சமாதானம் தேவை. வீட்டுக்குள்ள பார்த்து முன்னாடி வீட்டுக்குரிய வாசப்படிக்க அப்படின்னா சமாதானம் இல்லாத நிலைய தெரியும். அப்ப அதனால வீட்டுக்குள்ள வரது முன்னாடி நம்முடைய எல்லைக்குள்ள வருவது எல்லாம் சமாதானம். அந்த வசனத்துடைய முன் பகுதி சொல்றது, அவர் வாசல்களை தாழ்பார்களை வாசல்களை தாழ்பார்களை பலப்படுத்தி வாசிக்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பார்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன பண்ணாரு? அங்க சொல்லப்பட்டது, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாகி. வசனத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். அவர் வாசல்களின் தாழ்பார்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் எல்லைகளில சமாதானம் உள்ளவைகளாகி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான சொல்லுங்க. எல்லைக்குள்ள சமாதானம் இருக்கணும். எங்க உங்க எல்லைக்குள்ள சமாதானம். உங்க எல்லைக்கு உள்ள ஒரு ஆள் கொடுத்தா என்ன பண்ணணும்? தத்தில் போகக்கூடாது. எல்லைக்குள்ள வரும்போது சண்டையை பார்க்கக்கூடாது. உங்க எல்லைக்குள்ள வரும்போது கசப்பை பார்க்கக்கூடாது. உங்க எல்லைக்குள்ள வரும்போது போட்டி பார்க்கக்கூடாது. சமாதானத்தை ஆண்டவர் தரணும். நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்து சொல்றாங்க, சார் இந்த ஹால் மட்டும் டவுன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நாங்களே முதலே உட்காந்துருப்போம் சார் அப்படின்னா. ஏன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, என்ன சமாதானம். நம்ம வீட்டு எல்லைக்கு வரும்போது என்ன சொல்றது தெரியுமா? சமாதானம். என்ன இருக்கு? சத்தமா சொல்ல இயேசு நாமத்தினால இயேசு நாமத்தினால
ஆண்டவரே, என்னுடைய எல்லைக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு நாமத்தினால என் எல்லைக்குள்ள ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு நாமத்தினால சொல்லுங்க ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால, சொல்லுங்க ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால அவர் வாசல்களில் தாழ்பான்களை கலப்படுத்தி உள்ளத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சொல்லி இயேசு நாமத்தினால என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும். சொல்லி இயேசுவே யார் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பெண் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாமே சென்று போன என்று சொல்லப்பட்ட தலைக்கு மூளை ஆயிற்று. கண்ணீர் வேண்டிய ஆண்டவருடைய எப்படி இருக்கிறது நாலு வருஷமாக குடும்பத்துடைய பகுதியில் ஒரு மாந்திரிகத்துடைய பிரச்சனை ஒவ்வொரு இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் வாழ்வா சாவா வாழ்வா சாவா வாழ்வா சாவா என்கிற முறைக்கு மேலாக உங்கள் வாழ்க்கையுடைய பகுதி இன்னைக்கு கத்துடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொன்னார். என்னுடைய குடும்பத்துக்கு ஆலயத்துக்குள் வந்திருக்கிற உனக்குள்ள பார்த்து சொன்னார். நான் உனக்கு சமாதானத்தின் தெய்வமாக இருந்து இருதயத்தில் கணக்கத்தினுடைய பகுதியெல்லாம் நான் மாற்றவர்களாய் வந்திருக்கிறேன். கத்துடைய ஆவியானவர் திருமணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு என் ஆண்டு சொல்றேன், 4 வருஷமா உன் வாழ்க்கையுடைய பகுதியில் இருக்கிற மந்திரவாத பிரச்சனைய கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வழக்கும் விடுதலை, ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு விடுதலை, ஒரு எல்லைக்குள்ளேயும் ஒரு தெய்வீக விடுதலை ஆண்டவர் கர்த்தரில் சொல்ல கையை தள்ளி நம்ம கற்றுப்போது ஆண்டவருடைய காரணம் அவங்க குடும்பத்துக்குள்ள செய்வோம். நம்ம கற்றுப்போது கையை கற்றுப்போது இயேசுடைய காலம் அவங்க குடும்பத்துக்குள்ள வைக்கப்படலாம். இயேசு நாமத்தினால இப்ப நான் ஒருவருக்கு ஜெபம் பண்றோம். எல்லா மந்திரவாதத்துக்கு ஆவிகள் 4 நாட்களால் இந்த மக்களை போராடுகிற, இந்த மகளுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பொல்லாத பிசாசுக்கு இயேசு நாமத்தினால சமாதானத்தை தேவனாமே சாத்தானை உங்கள் காலினால் நசுக்கி போடுவார் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி சமாதானத்தை தேவனே சாத்தானை காலினால் நசுக்கி போடுகிறார். சமாதானத்தை என் ஆண்டவர் தந்து ஆசித்தி இயேசு நாமத்தில் பிதாவே. என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளில் நீடரு என்னை என்ன மகிழச் செய்தீர் உந்தன் சிறகுகளில் நீடரு என்னை என்ன மகிழ் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த பலவீனம் நீரங்களே உம்கேரோகம் தந்தேயா இந்த பலவீனம் நீரங்களே உம்கேரோகம் தந்தேயா இயேசு ராஜா என் பலவானே எதற்கும் பயமில்லையே